ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்திய ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது நாடி பொருத்தம். பொதுவாக நாடி பொருத்தம் எப்படி பார்க்குறாங்கன்னு பார்ப்போம். அட்சய லக்ன பத்ததி முறையில் அது எப்படி பார்க்குறோன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாடி பொருத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடிய பொருத்தம். இந்த பெண்ணுக்கு இந்த ஆணை மேட்ச் பண்ண உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆரோக்கியமாக இருக்குமா அப்படின்றத சொல்லக்கூடிய விஷயம். இப்போ இந்த நாடி வச்சு இந்த மருத்துவமெல்லாம் பார்ப்பாங்க. வாத நாடி, பித்த நாடி, கப நாடி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த நிகழ்வை ஜோதிடத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா ஜோதிடத்தில் மருத்துவமும் அடக்கம்தான். இப்போ தெரிந்த ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு திருமண காலத்தில் எல்லாமே பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க. அப்போ நாடி பொருத்தமும் இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் 15 வருடம் திருமணம் ஆகி அவங்களுக்கு காலம் நகர்ந்துருச்சு. பட் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை எதிர்பார்த்த தன்மையில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நிகழ்வை அட்சய இலக்கண பத்திய ஜோதிட முறையில் பார்ப்போம். எப்படி அந்த டைமில் உங்களுக்கு பொருத்தம் பார்த்தாங்க அப்படின்னா, இந்த பெண் பிறந்த நட்சத்திரம் மக நட்சத்திரம், இந்த ஆண் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இது ரெண்டுக்கும் நாடி பொருத்தம் பார்த்தாங்கன்னா வாதம் கபம் அந்த மாதிரி வரும். இப்போ ஏக நாடி இல்லை, நாடி பொருத்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த நாடி பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இது அட்சய இலக்கண பத்ததியில் இவங்க திருமண காலத்தில் என்ன தசையில் பயணிக்கிறாங்களோ அந்த தசையை தான் அட்சய ராசி ஏஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் சிவப்பு கலரில் குறிப்பிட்டிருக்கோம். இந்த அட்சய ராசி இந்த பெண் திருமண காலத்தில் பூர நட்சத்திரத்தில் பயணிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஆண் பூச நட்சத்திரத்தில் பயணிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ சுக்கிர பகவான், சனி பகவான், இந்த 2 நட்சத்திரத்துக்கும் நீங்கள் நாடி பார்த்தீங்கன்னா பித்த நாடியாக வரும். இப்போ இந்த இடத்துல ஏக நாடி வந்துடுச்சு. ஏன்னா ரூல் என்னென்னா ஏக நாடி சேர்க்கக்கூடாது. ஆனால் பிறப்பில் இவங்க ஏக நாடி இல்லை, திருமண காலத்தில் 2 பேர் ஏக நாடி. இப்போ இவங்களை அந்த நடப்பு திசைக்கு பொருத்தம் பார்க்காம ஜனன காலத்தில் இருந்த அந்த திசைக்கு பொருத்தம் பார்த்தனால இந்த நிகழ்வு. இப்போ 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்கன்னா பித்த நாடி, ஏக நாடி. அப்போ அந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே சாதகமாக இல்லை. அவங்க 2 பேரும் இந்த 2 ஜாதகத்தையும் சேர்க்கக்கூடாதுன்ற தன்மை தான் இருக்குது. பட் இது மட்டும்தான் ஏஎல்பி பார்க்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இதுக்கு மேலேயும் ஒவ்வொரு நிகழ்வு இருக்குது. இப்போ இந்த பெண் பிறந்தது ஜனன லக்னம் சிம்ம லக்னம், ஆண் பிறந்த ஜனன லக்னம் அப்படின்றது கும்ப லக்னம். இப்போ பிறப்பில் 2 பேர் லக்னமும் பார்த்திங்கன்னா 1, 7ன்ற மாதிரி தான் இருக்குது. பட் திருமண காலத்தில் இந்த பெண் பயணிச்சுக்கிட்டு இருந்த லக்னம் அப்படின்றது துலாம் அட்சய லக்னம். இந்த ஆண் ரிஷப அட்சய லக்னத்தில் பயணிச்சுட்டு இருந்தார். துலாமும் ரிஷபம் பார்த்திங்கனாலே அது சஷ்டாஷ்டகம் 6-8 இருக்கும். இந்த 2 லக்னங்களையும் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் வரனே சேர்க்கக்கூடாதுன்றது தான் ஏஎல்பியோட விதி. அப்போ இதுவே இந்த நிகழ்வு இதை பார்த்தோன்னே ஏஎல்பி ஜோதிடர் கவனமாக இருங்க, இந்த ஜாதகத்தில் சேர்க்கையில் சாதகமாக இல்லைன்ற சொல்லிடுவார். அதனால தான் ஏஎல்பியில் எப்படி பலன் பார்ப்போம் அப்படின்னா, ஒரு 20 வருடம் இல்லை 30 வருடம் வரைக்கும் இந்த இருவரை சேர்க்கறதுனால என்னென்ன நிகழ்வு அப்படின்றது ஒவ்வொரு பாதத்துக்கும் பார்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கானா இருக்குது. அப்போ அதை பார்க்குறப்ப அந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் என்னென்ன நிகழ்வு இருக்குது, எந்த கட்டத்தில் கவனமாக இருக்கிறோம், இதெல்லாம் முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நமக்கு கிளியராக தெரிஞ்சு இந்த எவ்வளோ சாதகமாக இருக்குது இந்த 2 ஜாதகங்களையும் சேர்க்கும்பொழுது நமக்கு தெரியறனால அதை வச்சு நம்ம இந்த ஜாதகத்தை சேர்க்கலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இதனால தான் எல்லோரும் ஏஎல்பி முறையில் பொருத்தம் பாருங்கள் அப்படின்ட்டு சொல்கிறது. இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்திய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிவிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.